ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் ஒன்று மீடியம் சைஸாக ஒன்று எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா போட்டுடலாம். 2.5 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போடுறேன். 1 ஸ்பூன் மைதா மாவு போடுறேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். இது கொஞ்சம் கலராக இருக்கணும்னு கொஞ்சோண்டு கலர் பொடி போடுறேன். கேசரி பவுட்ரு தான் கொஞ்சமாக போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கிறலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். இப்போ குடமிளகா ஒன்று நல்லா பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் எடுத்து அதையும் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறலாம். வடச்சட்டியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ காலிஃப்ளவர் 2 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துக்கிறலாம். இப்போ மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் வெட்டி வச்சுருக்க பொருளெல்லாம் பாருங்கள். அதோட 2 ஸ்பூனு டொமேட்டோ சாஸு, 1.5 ஸ்பூன் சில்லி சாஸு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் பொரித்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க செய்யலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய் தான் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் போடலாம். கொஞ்சம் அது பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட வெட்டி வச்ச வெங்காயம் போடலாம். குடமிளகாயும் போடலாம். இது ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் வதங்கினாலே போதும். இது வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயத்துக்கும் குடமிளகாய்க்கு மட்டும்தான் இப்போ உப்பு போடுறோம். மற்ற எல்லாம் உப்பு இருக்கும். சாஸில் ஃபுல்லாக உப்பு இருக்கும். அதனால் உப்பு அதுக்கெலாம் தேவையில்லை. கொஞ்சமாக போட்டால் போதும் உப்பு. இப்போ சாஸெல்லாம் ஊற்றிடலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். சில்லி சாஸ் ஊற்றுறேன். கொஞ்சமாக சோயா சாஸ். இது கொஞ்சம் அப்படியே நல்லா கொஞ்சம் வதங்கவும் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கவும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டுடலாம். கண்ணாடி பதம் மாதிரி வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். எல்லா பக்கமும் கொதிக்குது. தண்ணி நம்ம வேணுங்கிற அளவு ஊற்றிக்கிடலாம். திக்னஸாக இருக்கணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ காலிஃப்ளவர் போடலாம். அவ்வளோதான். காலிஃப்ளவர் போட்டு ஒரு 2 பரட்டுனா முடிஞ்சிச்சு. நல்லா வந்துடும். இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் வெட்டி வச்ச வெங்காயத்தாளையும் போட்டு 2 கிண்டிடலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பவுலில் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இது சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலையும் சாப்பிட்லாம். சாயங்காலம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செஞ்சேனோ அதே போலயே நீங்கள் செய்யுங்க, நல்லா வரும் உங்களுக்கும். சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கப்பா. சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.